ஏரியா தானா? ஆமா மேடம். உங்க வீடு எங்க இருக்கு? இதோ இது உள்ளதான் மேடம் இருக்கு. அப்போ அந்த டான்ஸ் கிளாஸ்? அதுவும் அங்க இருக்கு மேடம். மேடம் இதான் மேடம் டான்ஸ் கிளாஸ். காலையில மட்டும்தான் மேடம் கிளாஸ் இருக்கும். மற்ற நேரம்லாம் மூடிதான் இருக்கும். இந்த ஏரியால ஒரு சிசிடிவி கேமரா கூட இல்லையே. குழந்தைய கடத்தினவங்க ஒண்ணு இந்த இடத்த பத்தி நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கணும், இல்ல ரெகுலரா இங்க வந்து நல்லா வாட்ச் பண்ணி தான் குழந்தைய தூக்கி இருக்கணும். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என் குழந்தைய கடத்திட்டு போயிட்டாங்களா? கவலைப்படாதீங்கம்மா, நான் தான் இருக்கேன்ல. உங்க குழந்தைய கண்டுபிடிச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீங்க தைரியமா இருங்க. சங்கரபாண்டி சார், நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் வந்த அந்த இன்னொரு குழந்தை காணாம போனது காமாட்சி நகர் தானே? இவங்க குழந்தை காணாம போயிருக்கிறது இந்த எஸ்கே நகர்ல. அவங்க வீட்டு குழந்தை காணாம போனது சிசிடிவி கேமரால ரெக்கார்டா இருக்கு. ஆனா இந்த ஏரியால சிசிடிவி கேமராவே இல்லையே. சோ இதுக்கு அதுக்குமே பெருசா சம்பந்தம் இல்ல. ஆனா அந்த குழந்தை 3 நாளைக்கு முன்னாடி காணாம போயிருக்கா. இவங்களோட குழந்தை நேத்து காணாம போயிருக்கா. மா, நீங்க சொல்றதை வச்சு பாக்கும்போது ரெகுலரா இங்க இருந்து வாட்ச் பண்ணிருந்தாதான் இந்த மாதிரி நடந்திருக்கும். சும்மா ஒரு நாள்ல அந்த அளவுக்குலாம் வாட்ச் பண்ணிருக்கவே முடியாது. அப்போ இத பண்ணது ஒரே கேங்கா இல்ல வேற வேற கேங்கா? மேடம், எப்படியாவது என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க மேடம். சரி சரி, நீங்க அழாதீங்க, நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம்.